வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. சமீபத்துல ஒரு ரீல்ஸ் பார்க்க இருந்தது. சேரர் சோழர் பாண்டியர்னு ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி விளக்கியிருந்தாப்ல. அது பார்த்தோன்னே இந்த டாபிக் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு பாரி கிட்ட பாத்தீங்கன்னா குறிஞ்சித்தனை பத்தி மலைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் பாரி. அதுல அந்த தம்பி என்ன சொல்லிருந்தாருன்னா, ஏன் சேர சோழ பாண்டியர்னு சொல்றாங்க, சோ குறிஞ்சில இருந்து தான் அந்த திணை ஆரம்பிக்கிறதுனால சேரர்களை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் பாண்டியர்கள் வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு, அது எந்த அளவுக்கு கரெக்ட் இதுன்னு தெரியல. பட் அது கேட்க நல்லா இருந்துச்சு. சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றது ஒரு மரபாகவே சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அதுக்கான காரணம் நம்ம அது அந்த பார்வையில நம்ம சிலர் சொல்றது உண்டு. சில ஆய்வாளர்கள் சேரர்கள் மலைப்பகுதியில இருந்து ஆட்சி செஞ்சாங்க அது அப்படின்னு அப்படி பார்த்தா அப்புறம் சோழர்கள் 2வது வருது, பாண்டியர்கள் 3வது போயிருது. பாண்டியர்கள் தானே மருதத்தினை உருவாக்குறாங்க. அப்ப அது அந்த அளவுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. பட் அது ஒவ்வொருத்தவங்களோட அந்த இன்டர்பிரேஷன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து கொண்டது. மித்தவங்க சொல்றது என்னன்னா, சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த காலத்துல வணிகர்கள் அரபு பகுதிகளில் இருந்துலாம் வரும் பொழுது அவர்களுக்கு சேர நாடு, அடுத்து சோழ நாடு, அப்புறம் பாண்டிய நாடு, இப்படிதான் டிராவல் ஆனாங்க. ஸோ இதனால ஒரு வணிக பாதையில சேர நாடு, சோழ நாடு, அடுத்து பாண்டிய நாடு அப்படிங்கிற அந்த சொல்லாடல்கள் அதன் மூலியமா தான் அப்படி வந்துச்சுன்னு இன்னொரு கருத்து. இது எது உண்மையெல்லாம் தெரியல. ஆனா நம்ம சொல்லும் பொழுது சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லி 3 இது அப்படி சொல்றோம். ஆனா உண்மையில பாண்டியர்கள் முதலில் வந்தவர்கள், அப்புறம் சேரர்களும் சோழரும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே காலகட்டத்துல தோன்றியவர்கள். இதுதான் வரலாறு. ரைட். ஸோ இந்த குறிஞ்சி திணையை பத்தி ஏன் பேசுறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மனிதர்கள் தோன்ற பத்தி இந்த ரேஸ் பத்தியும் பேசியிருப்போம். அதுல இந்த ஆத்து பக்கம் நடந்து போறது, கடல் பக்கம் நடந்து போறது, சம்பந்தமே இல்லாம நம்ம ஏன் மலை மேல போனோம். அதுக்கு ரொம்ப ஸ்டூப்பிடா நிறைய பேர் குரங்கு மலையில தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல, இது மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். மக்களுடைய வாழ்விடங்கள்ங்கிறத நம்ம பேசல. மனிதர்களுடைய வாழ்விடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதிகால மனிதனுடைய வாழ்விடம்ங்கிறது குகைகள் தான். இன்னைக்குமே ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, மனிதர்களை பற்றி படிக்கும் பொழுது, அவர்களுடைய மிக தொன்மையான கற்கால ஆயுதங்கள்ல தொடங்கி அவர்களுடைய குகை ஓவியங்கள் வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை ஓவியங்களும் பல குன்றுகளுடைய மலை இடுக்குகள்ல தான் கிடைக்குது. இன்னும் தமிழ்நாட்டிலுமே பல குகை ஓவியங்கள் மலைகளுடைய, அதாவது அந்த குன்றுகள், பெரிய பெரிய குன்றுகள், பாறைகள் அதிகமா இருக்கக்கூடிய குன்றுகளுக்குள்ளதான் கிடைக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித இனம் கொஞ்சம் கூட்டமா வாழ்றது. கூட்டமானா ரொம்பலாம் இல்ல, ஒரு 20 பேர் 15 பேர் இந்த மாதிரியான கூட்டமாக தான் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பேசிக்கலி குரங்கு கூட்டம் எப்படி ஒரு கூட்டம் இருக்கும், குரங்கு கூட்டம் எத்தனை குரங்குகள் இருக்கும், ஒரு 15-20 குரங்குகள் இருக்கும். ரொம்ப மெகா ஸ்ட்ரக்சர் கூட்டங்களும் இருக்கு, ஆனா அதுக்கான சூழல்கள்லாம் மாறும். பட் ஒரு மனித கூட்டம்னா அன்னைக்கு எப்படின்னா ஒரு 10 to 15 இண்டிவிஜுவல்ஸ் இருக்கக்கூடிய, அதுல கொஞ்சம் குழந்தைகள் இருக்கும், ஒரு சில பெரியவங்க இருப்பாங்க. இவங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டமாகத்தான் மனித இனம் தனது வாழ்க்கையை ஆரம்ப காலகட்டத்தில் தொடங்கியது. அப்ப இவர்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ஆபத்துங்கிறது பாதுகாப்பு. காடுகள்ல, அதுவும் பள்ளமான பகுதிகளில் பாத்தீங்கன்னா கொடுமையான உயிரினங்கள், பெரிய பெரிய உயிரினங்கள் ரொம்ப சுலபமாக வந்துட்டு போகக்கூடிய தன்மை பெற்றதா இருக்கும். சரி, புரியுதுங்களா? ஆனா இந்த பாறை இடுக்குகள் கொண்ட மலைப்பகுதிகள்ங்கிறது பாதுகாப்பு அதிகம். எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம், இப்ப நம்ம மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல சேபர் டூத் கேட் இருந்துச்சு, புலிகள் இருந்துச்சு, சிங்கங்கள் இருந்துச்சு. இந்த ஏன் சேபர் டூத் எல்லாம் நம்ம சொல்றோம், ஸ்மைலி டான் அது பேரு. அது ஏன் நம்ம சொல்றோம்னா, அது இப்ப இருக்கக்கூடிய புலியை விடவும் இப்ப இருக்கக்கூடிய சிங்கத்தை விடவும் அது பல மடங்கு பெருசு. புரியுதா? அது இன்னும் இதை விட டபுள் சைஸ் இருக்கும். இப்ப சிங்கம் எவ்வளவு பெருசு இருக்குது உங்களுக்கே புரியுதா? சிங்கம் பெருசு. நம்ம ஒரு நின்னோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கு அது நிக்கும். நின்னா, அதாவது ரெண்டு கால வச்சு நின்னுச்சுன்னா அவ்வளவு உயரமா இருக்கும், அவ்வளவு லென்த், அவ்வளவு வெயிட் எல்லாம் கிலோகிராம்ஸ்ல கேட்டீங்கன்னா அதோட வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா 500 கிலோஸ், 350க்கு மேலதான் இருக்கும். ஒரு கையை வச்சு அடிச்சானா நம்ம காலி. ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டான்னு சொல்றதுல அது ஆக்சுவலா உண்மையாவே அது அடிச்சதுன்னா 1 டன் வெயிட்டுடைய பிரஷர் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ, அந்த பிரஷரை அதனால அதோட பவர்ல கொடுக்க முடியும், அதோட மசில்ல கொடுக்க முடியும். அதுல நல்ல மஸ்குலரான ஒரு அனிமல். ஸோ சிங்கம், புலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோரலஸ் ஈக்குவல் சைஸ்ல தான் இருக்கு. இதையே டபுள் த சைஸா நீங்க போட்டீங்கன்னா அது ஸ்மைலி தான். அதான் அந்த சேபர் டூத், பல்லு பெருசா இருக்கக்கூடிய. இப்ப இந்த உயிரினங்கள்லாம் வாழ்ந்த காலகட்டத்துல தான் மனிதன் காடுகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன போய் சண்டை போட முடியும்? ஒளிஞ்சு கம்முன்னு போயிடும். அப்ப இவைகள் எங்க அதிகமாக வராதுங்கிற இதடம் இதுகிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிற அளவுக்கு டிஃபென்ஸ் எங்க வைக்க முடியுங்கிறதான அவங்களுடைய
இதா இருக்கும். இப்படி வச்சுக்கலாமா, 3 சைடும் மூடி இருக்கும், ஒரே சைடு மட்டும் எனக்கு கூர்மையா இருந்தா போதும், பின்னாடி பாத்துட்டே இருக்க சோ குகை மாதிரி ஏதாவது போயிடலாம். அப்ப அவங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கிற இடம் என்னன்னா குகைகள். பொதுவாவே குகைகளுக்குள்ள எந்த உயிரினமும் டக்குன்னு வராது, ஏன்னா அதுகளும் பரிணமிச்சுட்டு தானே வருது. சோ பரிணமிக்கும் பொழுது குகை என்பது வேற ஒரு உயிரினத்தோட இருப்பிடம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒண்ணு இருக்கும், ஒரு கரடியோ ஒரு வேற ஏதோ உயிரினம் இருக்கும். சோ எந்த ஒரு உயிரினமும் டக்குன்னு அந்த குகை கிட்ட வராது. இப்ப மனிதர்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி நெருப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நெருப்பை கண்டுபிடித்த மனிதர்கள் அந்த நெருப்பு வந்து அவங்களுக்கு ஆயுதமா இருக்கும். அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட அந்த இவங்க போகக்கூடிய அந்த குகையுடைய வாயில நெருப்பு ஏற்றிடுவாங்க. ஸோ நெருப்பை நம்ம அங்க எரிய வச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை தாண்டி வர்றதுக்கு மற்ற உயிரினங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு. நிச்சயமா. ஸோ இந்த நெருப்பு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ரெண்டாவது, இந்த குகை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீட்டையும் ஜில்னஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. நீங்க வந்து ஒரு ரொம்ப குளிர் மழை பெஞ்சிட்டே இருக்கு, அவ எங்க போய் உட்காருவீங்க? மரத்துக்கடியில உட்காந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல மரமும் ரொம்பலாம் தடுக்காது தண்ணியை, கரெக்டா? கீழே வழியா. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஏதாவது ஒரு பாறைக்கு கீழே போய் அந்த இடுக்குகள்ல தான் அந்த மலையில நினையாம இருக்கிறதுக்கு இதுதான் இப்ப இயற்கையிலேயே நமக்கான இருப்பிடமா இருக்கு. அப்ப அப்படிதான் வந்து உருவானாங்க. டிஃபென்ஸுக்கும் கரெக்டா இருந்துச்சு, நம்ம பாதுகாத்துக்கான தன்மையிலையும் அது சரியா இருந்துச்சு. குழந்தைங்க இந்த மாதிரி வயசானவங்களை எல்லாம் பராமரிக்கிறதுக்கும் அந்த இடங்கள் வந்து சரியா இருந்தனால மனிதனுடைய இயற்கையான வாழ்வியல் எங்க அமையுதுன்னா குன்றுகள் அமையுது. ஆனா குன்றுகள்ல பெரிய அளவு உணவு கிடைக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க குன்றுகள்ல இருந்து இறங்கி வந்து வேட்டையாடிட்டு திரும்ப அவங்க குன்றுக்கு போயிருவாங்க. ஸோ இது நடக்கும். இப்ப ஒரு குன்றுல ஒரு கூட்டம் இருக்குன்னா இன்னொரு குன்றுல இன்னொரு கூட்டம் இருக்கும். புரியுதா? இந்த குன்று இது அவங்களோட ஏரியா, ஒரு டெரிட்டரி வச்சிருப்பாங்க. அதே போல அந்த கூட்டத்துக்கு ஒரு ஏரியா இருக்கும், டெரிட்டரி இருக்கும். இவங்க 2 பேரும் மாறி மாறி எல்லாம் போய்க்க மாட்டாங்க, சண்டை வந்துடும். ஆனா திருமணங்களும் சில நேரங்கள்ல, திருமணம்னா அப்ப திருமணம் இல்ல, அப்ப வந்து இணை சேர்றதும் இந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய பெண்ணை அந்த கூட்டத்துல இருக்க ஆண் அப்படி சேர்ப்பாப்புல, அப்ப இந்த பெண் வந்து அந்த கூட்டத்துக்கு போயிருவாங்க. இப்படிதான் வந்துட்டு உறவுகளும் ஏற்படும். ஏன்னா ஒரே கூட்டத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அங்க நோய் வாய்ப்பட்டுருவாங்க. ஸோ இயற்கையில அது வந்து அந்த ஒரு கூட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஆண் வரும்போது அது அதாவது வேற ஒரு கூட்டத்தை சார்ந்த பெண்ணை தான் தேடி போவான். இப்படி இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் தான் இந்த கட்டமைப்பு, இந்த சமூக கட்டமைப்புங்கிறது உருவாகுது. அப்போ ஒரு இடத்துல ஒன்றி வாழக்கூடிய மக்கள் தொடங்கிய நிலை என்பது அப்படின்னா அது வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய குன்றுகள் தான். அது குறிஞ்சி. இதைத்தான் நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு சொல்லி முருகனுக்கான இடமாகவும் முருகனுக்கான திணையாகவும் குறிஞ்சி திணையை தான் அவர் சொல்றாரு. மைவரை அப்படின்னா, வரைனா மலை, வரையாடுலாம் சொல்றோம், மலை பகுதியை தான் வரைன்னு சொல்றோம். மை அப்படின்னா வந்துட்டு மேகங்கள்னு அர்த்தம். சோ மேகங்கள் சூழ்ந்த மலைகள், சோ நல்ல உயரமான மலைக்காடுகள், அதுதான் வந்து மலைகள். இதை தான் வந்துட்டு மைவரை குன்றுகள், இது எல்லாத்தையும் மைவரை உலகம்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் மனிதர்கள் வந்து வாழ தொடங்கிய ஆரம்ப காலகட்ட மனிதனுடைய வாழ்வில் தொடங்கிய இடம் வந்து அதுதான். ஸோ இப்போ நம்ம வால்கானிக் எரப்ஷன்ஸ், இப்போ டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து நவர்றப்போ நிறைய விஷயங்கள், அப்புறம் பல மலைகள்லாம் உருவாகுதுல, வெஜிடேஷனும் மலையில இருந்தா உருவாகுதோ? ஏன்னா கடல்ல வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கு அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான அந்த கிரீன்னஸ், அந்த கிரீன் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குன்றுகள்ல தான் நேச்சுரலா வருது இல்லையா? ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசனா அங்க ஒரு இல்ல அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, விவசாயம்ங்கிற ஒரு தொழில்நுட்பம் தொடங்கிய காலகட்டத்துல என்ன எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து மருதத்தனையோட தொடக்கம். அதான் விவசாய மரபுங்கிறது அங்கதான் வருது. அப்ப இந்த விவசாய மரபுங்கிறது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நிலை தான். விவசாய மரபுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறதே அக்ரிகல்ச்சர்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நிலை தான். அப்ப இதுக்கான டெக்னாலஜியை டெவலப் பண்றது இன்னும் முன்னாடியே இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சில ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, மலைகள்ல வாழக்கூடிய மனிதர்களே அவங்களுக்கு விதையிலிருந்து செடி வளருதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. மனிதர்களுக்கு தெரியும், அது வந்து அது நல்லாவே தெரியுமேங்க. இப்ப நீங்க வந்து அது குரங்குகளுக்கே தெரியும். குரங்குக்கு கூட இந்த கொட்டையை போட்டோம்னா அது அடுத்த செடியா வளருங்கிறது தெரியும். ஏன்னா அது பாக்குறது, அப்சர்வ் பண்ணது, அது புரிஞ்சுக்க முடியும். அப்ப மனிதன் வந்து ஒரு சீசன்ல போயிட்டு பழங்களை சாப்பிடுறான், அந்த பழங்களுடைய விதைகளை எங்கேயாவது தூக்கி போடுறான், அந்த இடத்துல தூக்கி போட்ட இடத்துல இருந்து செடி வளருதுங்கும் போது இந்த விதையில இருந்து இந்த செடி வருதுங்கிறது அவனுக்கு தெரியுது. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த விதைய வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வச்சுக்க கூடாது. ரொம்ப லாஜிக்கான ஒரு திங்கிங் தானே. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காடுகள்ல ஒரு பகுதியில ஒரு வகை மரங்கள் இருக்கும், இன்னொரு பகுதியில இன்னொரு வகை மரங்கள் இருக்கும். புரியுதா? இப்ப நாவற்பழம் இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு, இப்ப அத்திப்பழம் இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க. இப்ப இது ஒரு சீசன்ல வரும், அது ஒரு சீசன்ல வரும். இப்ப இந்த குரங்குகளாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு அந்த நாவற்பழங்களை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து சாப்பிட்டு இருப்பாங்க, இவங்க இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு. இப்ப இந்த நாவல் விதைகளை நம்ம வீட்டுக்கு பக்கத்துல போடக்கூடாது, அது ஒரு தாட் ப்ராசஸ் வருது. இந்த தாட் ப்ராசஸ் யாருக்கு முதல்ல வந்ததோ அங்கேயே முதல் விவசாயம் என்பது தொடங்கிருச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்விடத்துக்கு பக்கத்திலேயே இந்த மரங்களை நட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்குமே நீங்க கவனிச்சீங்கன்னா
நம்மளுடைய குன்றுகள் இருக்குல்ல, அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய குன்றுகள்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த குன்றுகளுக்குலாம் நீங்க போனீங்கன்னா நிறைய பழமரங்களை நீங்க பார்க்கலாம். ஈஸியா மத்த இடங்கள்ல பழமரம் பார்க்க முடியாது. பழமரங்கள் வந்து இயற்கையாகவே அந்த குன்றுகள் இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல இருக்கும். ஆக்சுவலா அது இயற்கையெல்லாம் அங்க வரல, புரியுதா? எப்பயோ வாழ்ந்த மனிதர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த விதைகளை கொண்டு வந்து அங்க போட்டிருப்பாங்க. அது அப்படியே வளரும். இயற்கையாவே அது அப்படியே அந்த பகுதியிலேயே உருவாகிட்டே இருக்குது தொடர்ச்சியா. அதனால நீங்க பாத்தீங்கன்னா சில காட்டுமா பாத்திருக்கீங்களா? அது காட்டு மேல இருக்கிறது ஒண்ணுக்கும் கீழே மாதிரி வேற மாதிரி இருக்கு. அதாவது காட்டுல இருக்கக்கூடிய மாம்பழம் ஒண்ணு இருக்கு, காட்டு மாம்பழம் ஒண்ணு இருக்கு. நம்ம இப்ப சாப்பிடுறதுலாம் நம்ம கொஞ்சம் செலக்டிவ் ப்ரீடிங்லாம் பண்ணி எபிசோட்ல பேசியிருக்கோம். காட்டு மாம்பழம் ஒன்று இருக்கு, காட்டு மாமரம். அந்த காட்டு மாமரம் வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா அது உங்களுக்கு சதையே இருக்காது. அந்த இதுல டேஸ்ட் ரொம்ப சலசலன்னு இருக்கும், ரொம்ப சலசலன்னு இருக்கும், பெருசா சதை இருக்காது. ஆனா சத்து இருக்கு இதுல, ஃபைபர் இதெல்லாம் சத்து இருக்கு. அப்ப இதை வந்து அங்க குரங்குகள் பறவைகள் இதெல்லாம் வந்து பிச்சு சாப்பிட்டு இருக்கோம். இந்த மாங்கு இதை சதை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். இப்ப நம்ம மாமரத்தை பழத்தை அறுக்கிறோம்ல, எவ்வளவு சதை கிடைக்குது, கொட்டை கம்மியா இருக்கு, சதை பெருசா இருக்கு. இதெல்லாம் வந்து செலக்டிவ் ப்ரீடிங்ல நம்ம பண்ணது. உண்மையான மாதுல வந்து பாத்தீங்கன்னா அது மேல் லேயர்ல ஒரு சும்மா ஒரு அரை இன்ச்சுக்கு தான் வந்துட்டு பழமே இருக்கும், அது முழுக்க கொட்டை தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மா விதைகளை எடுத்து கொண்டு வந்து குன்றுகளை என்னைக்கோ நட்டு வச்சிருக்கான் மனுஷன். இப்ப அதனால பார்த்தா இன்னும் இந்த காட்டு மா விதைகளை நீங்க அதிகமா பார்க்கணும்னாவே சில குன்றுகள்ல பாத்தீங்கன்னா அது இருக்கும், அது அங்க இருக்கும். அது யாரும் மனிதர்கள் அதாவது எப்பயோ நட்டு வச்சது, அது அப்படியே அது அப்படியே மாறி மாறி அதுக்கு விதை உழுகும்னா அந்த விதையில இருந்து ஒரு செடி வளரும். அது மாதிரி எத்தனை ஆயிரத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து வச்ச ஒரு விதைகள் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அத்தி பழங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை உச்சிகளுக்கு போகும்போது அங்க உங்களுக்கு ஈஸியா கண்ணப்படும். காரணம் என்ன, மனிதர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல அதை கொண்டு வந்து அங்க போட்டிருக்காங்க. கீழே வளரக்கூடிய மரங்களும் கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்த பழமரங்கள் காய்க்கும் போது நம்ம பக்கத்துலேயே போய் எடுத்துக்கலாம்ல, நம்ம எங்கேயோ தூரமா டிராவல் பண்ணி போறது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்ப இதை போடும்போது சிலது வரும் சிலது வராது. ஏன்னா ஒரு சில மரங்களுக்கு வந்து எந்த தன்மையில இருந்துச்சுன்னா வருமோ அந்த தன்மையில தான் அது வரும். அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க, ஏன் அந்த தன்மை இங்க கொண்டு வர முடியாதான்னு யோசிக்கிறாங்க. அப்ப இது வந்து பாறையில போட்டா வராது, பாறையா இருக்கு, இந்த மரத்தோட வேறு தான் அது தாங்கி பிடிக்குது. அப்ப அந்த பாறையில இந்த செடி வரல. அப்ப என்ன பண்ணா மண்ணு இருக்கணும். அப்ப என்ன மண்ணை நம்ம கொண்டு வந்து குமிச்சா கொஞ்சம் மண்ணா வெட்டி எடுத்துட்டு வந்து கொண்டு குமி. இப்படிதான் விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் வச்சு முதல்ல மரங்களுடைய விவசாயம் தான் மனிதர்கள் கண்டுபிடிச்சது. சோ நீங்க என்ன சொல்றீங்க, விவசாயத்தை மேலேயே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, மவுண்டன்லயே ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அது வந்து மரங்களுடைய விதைகள் இதில் எடுத்துக்கொண்டு மரம். ஏன்னா செடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது எல்லாமே வந்து நிறைய விஷம் தான். இப்போ நீங்க தக்காளியாக சாப்பிட்றதா இருக்கட்டும், கேரட்டு, இந்த காய்கறிகள் மற்றும் பல வகைகள்லையுமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை கொண்டதா இருந்துச்சு. சரி, மரங்கள்ல இருக்கக்கூடிய பல வகைகள் மட்டும்தான் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளால வந்து சாப்பிடக்கூடிய தன்மை. ஏன்னா அது அந்த மரம் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல அதுதான் இருக்கணும். செடிகள் வந்து அப்படி கிடையாது, செடிகளோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி. இதுக்கெல்லாம் சயின்ஸை பாருங்க எவ்வளவு டீப்பா இருக்குன்னு. இப்ப செடிகளுக்கு லைஃப் ஸ்பேன் கம்மி. ஸோ அது என்ன பண்ணும்னா அதோட விதைகளை அது அங்கேயே உதிர்க்கும். அப்ப ஒரு சீசன்ல அது நல்லா முளைச்சு செடி காய்ச்சிட்டு அது அங்கேயே செத்து போயிடும். செத்து போனதுக்கு அப்புறம் அந்த விதைகள் அப்படியே கீழே விழுந்து மக்கி அது வரும். இப்ப அது எது ஒரு கரெக்டான சூழலோ அந்த சூழல திரும்ப திரும்ப அது வளரணும். அதோட லைஃப் ஸ்பேன் ஒரு சீசனுக்கு தான் இருக்கும், அடுத்து காஞ்சு விழுந்துரும். கரெக்டா? இப்ப இந்த விதை வந்து எடிபிளான ஒரு விதைன்னு வைங்க, இந்த விதைய மற்ற உயிரினங்கள் தூக்கிட்டு போயிரும்ல, இனப்பெருக்கமே இருக்காது செடி. அப்ப அந்த செடி வந்து இனப்பெருக்கத்துல அழிஞ்சு போயிடும். சோ இந்த செடி என்ன பண்ணுதுன்னா விஷத்தன்மையை வளர்த்து வச்சுக்கும். அப்ப எந்த உயிரினமும் அதோட விதைகளையோ அதோட பழங்களையோ சாப்பிடாத தன்மையில தான் இருக்கும் இந்த செடிகள். சோ செடிகள் பெரும்பான்மையான செடிகள் விஷ செடிகள் தான். நம்ம அதுலயே செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி அதை மாத்தணும், பிற்காலத்துல மாத்தணும் அதெல்லாம். சரியா? நம்ம சாப்பிடுற பல செடி வகையில இருந்து வரக்கூடிய பழங்கள், செடி வகையில இருந்து வரக்கூடிய பல இந்த இதுகள், அதாவது காய், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி வந்து தன்னை திங்க கூடாதுங்கிற ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்கிறது தான். அதனாலதான் அந்த பழம் அப்படியே கீழே விழுந்துடணும். அதுதான் அதோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமே. இப்ப அதுல இருந்து நம்ம சில மாற்றம் பண்ணி தான் அதை கொண்டு வரோம். நான் அதை சொல்றேன். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மரங்களுக்கு வேற தேவை இருந்துச்சு. ஏன்னா மரம் என்னன்னா தன்னோட விதையை தான் காலையில விழுகக்கூடாது. ஏன்னா மரத்தோட லைஃப் ஸ்பேன் அதிகம். இன்னொரு மரம் அங்கேயே வளர்ந்துச்சுன்னா இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு தான் பிரச்சனை. புரியுதா? ரெண்டு மரமும் ஒரே இடத்துல வளர்றதுனால தன்னோட விதைகளை இங்கேயே வளர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா மரங்கள் வந்து அழிஞ்சு போயிடும். ஏன்னா போட்டி வந்து அதிகமாயிருது, ஒரே இதுக்குள்ளேயே தான் குட்டிகளோடய தான் போட்டி போடுற மாதிரி ஆயிருது. அப்ப அந்த மரம் என்ன பண்ணுது, அதோட அந்த பரிணாமம் என்ன பண்ணுதுன்னா நம்ம விதை இங்கேயே விழுகக்கூடாது, நம்ம விதை தூரமா போகணும். தூரமா எப்படி நம்ம தூக்கி போட முடியாது, நம்ம மரமாச்சு. அப்ப நமக்கு பதிலாக வேற ஒருத்தன் தூக்கிட்டு போகணும். அவன் சும்மா தூக்கிட்டு போறான். அப்ப அவனுக்கு அது எதாவது பெனிஃபிட். அப்ப இந்த மரத்துல பழங்கள்
ஸோ இந்த பழம் வரும் பொழுது இந்த பழத்தை திங்கிறதுக்கு உயிரினங்கள் வரும். அது இந்த பழத்தை கொட்டையோட முழுகிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது போட்டுரும். ஸோ நம்மளுடைய வம்சாவளிகள் வெவ்வேறு இடங்கள்ல போய் உருவாவாங்க. ஸோ அது நமக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு கீழே உழுகக்கூடாது. ஸோ பழமரங்களோட விதைகள் அதுகளுக்கு கீழே அதனால அந்த மரமும் வளர விடாது. ஏன்னா நிழல் கொடுக்கும். ஸோ அந்த நிழல்ல அந்த செடிகள் வளரவே முடியாது. பரிணாமம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? புரியுதா? அப்ப செடிகள்ங்கிற அந்த விவசாயம் வந்து பிற்காலத்துல வந்தது. மர விவசாயம் தான் முதல்ல வந்துச்சு. ஏன்னா மரம் வந்து பக்கத்துல விதைகளை நம்ம போடும்போது ஸோ இந்த சிஸ்டம் வந்தனால பல மரங்கள் தான் நம்ம எடிபிளான உணவுகளாக ஆரம்பத்தில் இருந்தது. செடி வகைகள் வந்து நிறைய இது, ஒரு சிலது மேபி இருக்கலாம், நிறைய செடி வகைகள் வந்து எடிபிள் இல்ல நம்ம தின்னோம்னா நம்ம செத்து போயிடுவோம். விஷத்தன்மை இருக்கும், இல்ல போதைத்தன்மை இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ நம்மள அது திங்க கூடாது, இல்ல அரிக்கும் வாய் தற்காப்பு. புரியுதா? இந்த மாதிரி அந்த செடிகளோட டிஃபென்ஸ் வந்து பலது. நீங்க அதனால காட்டுல போயிட்டு இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. வைல்ட் பெரிஸ் சாப்பிட்டு நிறைய பேர் செத்துருப்பாங்க. ஏன்னா டாக்ஸிக்னஸ் வந்து சில பெரிஸ்ல இருக்கும், அது டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாது எது இதுன்னு. அப்ப எப்படி இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி மாறுச்சுன்னா இதுதான் விவசாயத்துல தன்னிறைவு அடைஞ்சு முழுமை அடைகிற காலகட்டம். இதெல்லாம் விவசாய மரபு உருவாகுது பாத்தீங்களா? அப்பதான் இந்த தன்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த விஷத்தன்மை இல்லாத செடி நம்ம உருவாக்க முடியுமான்னு சொல்லி இந்த செடிகள்ல இனப்பெருக்கம் செஞ்சு அந்த செடிகள்ல விஷத்தன்மை அற்ற செடி என்னன்னு கண்டுபிடிச்சு அதை செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி விஷத்தை முழுசா நீக்கிறது. அப்ப இந்த செடியில அடுத்து வரதுல இருந்து விஷமே இருக்காது. இதுக்கெல்லாம் பல நூற்றாண்டுகள் ஆகும். எவ்வளவு சிரமம், எவ்வளவு ஆராய்ச்சி இருந்திருக்கும் இல்ல? அந்த அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அந்த தன்மையெல்லாம் ஏற்படுது. ஸோ விவசாயம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப மரங்களை கொண்டு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி மனிதனுடைய நாகரிகத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேயே மரங்களை கொண்டு வந்து பக்கத்துல நட்டு வச்சுக்கிறதுங்கிறது அது விவசாயத்தோட தொடக்கம். மர விவசாயம் தான் தொடக்கம். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா அந்த விவசாய நீட்சி என்பது ஏற்பட்டது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், முருகனுக்கு திணை மாவு படைக்கிறோம் அப்படின்னா அப்ப திணை தான் முருகன் காலகட்டத்துல விவசாயத்துக்கு மிக முக்கிய பொருளாக அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. கரெக்டா? அப்ப திணை படைக்கிறோம் அப்படின்னா அப்ப நீங்க இப்ப திணை எப்படி அப்படின்னு பாக்கணும். ஸோ திணை மட்டும்தான் ரொம்ப ஈஸியான விவசாயம். உங்களுக்கு சந்தேகம்னா இது பாருங்க, நாங்க வந்து வீட்டுல லவ் பேர்ட்ஸ் முன்னாடி சின்ன பையனா இருக்கும் வளர்த்துட்டு இருந்தோம். அப்ப அதுகளுக்கு ஃபுட்டு வந்து இந்த திணை பாக்கெட் இருக்கும், அந்த திணை பாக்கெட்ல கொண்டு தான் போடுவோம், அதுதான் சாப்பிட்டு இருக்கும். இது அந்த அதுக்கு ஆய் போறது இது எல்லாத்தையும் போட்டு அந்த பேப்பர்லாம் தூக்கி போடுவோம். அப்புறம் அந்த கழுவுறதுலாம் இருக்கும்ல, எங்க நீங்க போட்டீங்கன்னாலும் எங்க வீட்டை சுத்தி திணையா வளர்ந்துரும். டக்குன்னு வந்து அது காய்ச்சிக்கிட்டு இருக்கும். நாங்க என்ன, அது காய்க்கிற அந்த திணையுமே எடுத்து கொண்டு வந்து திரும்ப குருவிகளுக்கு போடுவோம். புரியுதா? சும்மா நீங்க திணையை லைட்டா தூவி விட்டீங்கன்னா, மானாவாரி பயிர் தானே, தூவி விட்டீங்கன்னா திணை வந்து சல்லுன்னு வளரும். அதுக்கு பெருசா நியூட்ரிஷன் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியான கலெக்ட் பண்ணி அதே சமயத்துல ஈஸியா அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் திணை. அப்ப ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணீங்கன்னா திணை மாவு ஏன் முருகனுக்கு படைக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த திணையை வந்து விவசாய மரபுக்குள்ள கொண்டு வந்தவர் முருகனா இருக்கலாம். ஸோ அதோடைய நினைவை கடத்தும் விதமாக திணை மாவு படைக்கிறது, முருகனுக்கு மாவிளக்கு போடுறது, திணை மாவில் மாவிளக்கு போடுறதுங்கிறது ஒரு வடிவமாவே நமக்கு வந்துருச்சு. ஏன்னா அறுவடையை வந்து கடவுளுக்கு படைக்கிறதுங்கிறது மரபு. இதைதான் நம்ம திரும்ப செஞ்சுட்டே இருக்கோம் தொடர்ச்சி. இப்ப பொங்கலுமே என்ன, சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்லி அந்த கடவுள்கள் எல்லாமே நமக்கு இந்த நல்ல இதை கொடுத்ததுக்குன்னு சொல்லி விவசாய பொருட்களை வந்து படைக்கிறோம்ல. ஸோ இதே இதுதான் முருக வழிபாட்டிலையும் நம்ம திணையை படைக்கிறதுல கொண்டு வருது. திணை மாவு வச்சு படைக்கும் பொழுது ஒரு மீனிங் இருக்கு அதுக்கு முன்னாடி. அப்ப அந்த திணையை ஏன் பர்டிகுலரா திணை மாவு, ஏன் அரிசி மாவுலாம் அதை வந்து ப்ரிஃபர் பண்றது இல்ல? இப்ப மேபி இல்ல இப்ப கொஞ்சம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரிசி மாவுலாம் சில பேர் வந்து போடுவாங்க. நாங்க போட்டோமே அப்படின்னா உங்களுக்கு திணை அங்க அவைலபிளா இல்ல அப்படின்னா எனக்கு ஆல்டர்னேட்டிவா அரிசியை எல்லாரும் யூஸ் பண்ணா அரிசி மாவுலாம் கூட சில பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சங்க இலக்கியத்துல நீங்க பார்க்கும்போது திணை மாவு தான். திணை மாவுல மாவிளக்கு பண்ணி அந்த மாவுலயே விளக்கு பண்ணி அதுல தீபம் ஏற்றி வழிபடுறதுலாம் நமக்கு நம்ம வழிபாடா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அந்த இதுல நம்ம அந்த திருமுருகாற்றுப்படையில பார்க்கும் பொழுது இளம் ஆட்டு ரத்தத்தையும் திணையையும் கலந்து படைக்கப்பட்டதாக குறிப்பு இருக்கு. ஸோ இது புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப இந்த இதுக்கும் அவருக்கும் இது ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ திணை வந்து முதல் விவசாய தானியமாக இருக்கலாம், தமிழர்கள் கண்டுபிடித்த முதல் விவசாய தானியமா இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி திணை வந்து ரொம்ப ஈஸியான கிராப். நீங்க மண்ணே தேவையில்லை, பெருசா சிரமம் இல்லை. நீங்க திணை இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க, அப்படியே வளர்ந்துரும், சல்லுன்னு வளர்ந்துரும். ரொம்ப பெருசாலாம் எதுவுமே டக்கு நீங்க நட்டு வச்சா சல்லுன்னு வளர்ந்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே காய்ச்சிரும். ஸோ இது வந்து அதோட ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது ஒரு ஃபர்ஸ்ட் கிராப்பா இருக்கலாம் அப்படி நம்ம பாக்குறோம். இந்த திணை விவசாயம் என்பது குறிஞ்சிலே தொடங்கிடுச்சு. புரியுதா? திணை விவசாயம்ங்கிறது குறிஞ்சி காலகட்டத்திலே தொடங்கிடுச்சு. இப்ப புரியுதா எதனால இந்த
இந்த விஷயங்களே திணை நம்ம சொல்றோம்னு, ஐந்திணை அப்படின்னு சொல்லி அந்த திணை அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். அப்படின்னா இந்த மக்கள் இந்த மலையில வாழக்கூடிய காலகட்டத்திலேயே, மலை குகைகள்ல வாழக்கூடிய காலகட்டத்திலேயே, அந்த மலை உச்சிகள்லயே திணை சாகுபடி என்பது இருந்திருக்கும். இதுதான் நம்ம புரிதல். ரைட், புரியுதா? சோ இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே. அப்ப விவசாயம் என்பது வெறும் பள்ளத்தாக்குல தான் வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. விவசாயத்துடைய ஆரம்ப காலகட்ட வடிவம் குறிஞ்சிலையும் அதுக்கு அடுத்து முல்லையிலையும், அதோடைய முழுமையான வடிவம் என்பது மருதத்திலையும் நடக்குது. முழுமையடையுது. நெல் விவசாயம் வரும் பொழுது அது மருதத்திணையில தான். இப்ப கரும்பு விவசாயம், நெல் விவசாயம்லாம் இதெல்லாம் வரும் பொழுது அது மருதத்திணையில தான் செய்ய முடியும். நீங்க இதெல்லாம் வந்து வேற எங்கேயும் வைக்க முடியாது. அப்ப பெரிய லார்ஜ் ஸ்கேலுக்கு நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்ம மருதத்திணை நாகரிகம்ங்கிறது டெவலப் ஆகுது. அப்ப குறிஞ்சி திணையில ரொம்ப கம்மியான பாப்புலேஷன், முல்லை திணையில அந்த பாப்புலேஷன் அதிகரிக்குது. ஏன்னா விலங்குகள் உள்ள வந்துருச்சு, குறிஞ்சி திணையிலேயே நாய்கள்லாம் வந்துருச்சு, அவங்க ஹெல்ப் வந்துருச்சு நம்மளுக்கு. குறிஞ்சி திணையிலேயே சேவலும் வந்திருக்கும். புரியுதா? சேவல் வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிருப்போம் குறிஞ்சி திணையிலேயே. எனக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கு, என்னது முருகனுக்கு சேவல் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பும் மேபி வந்திருக்கலாம். சேவல்களை வந்து நம்ம குறிஞ்சி திணையிலேயே உள்ள கொண்டு வந்துட்டோங்கிறதுனால இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நீங்க மயில் சேவல் எல்லாம் ஈஸியா பழக்கிடலாங்க. பேசிக் என்னன்னா, மயிலும் சேவலும் எங்க கூடு கட்டும் காட்டுலன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ கூட நீங்க வந்து காட்டு சேவலை நீங்க எப்ப எங்க பாக்கலாம் தெரியுமா? தமிழ்நாட்டுல நீங்க இப்ப வால்பாறையோ இல்ல கொடைக்கானலோ இந்த ஹில் ட்ரிப்புக்கு போங்கன்னு, அங்க நீங்க வந்து மலை சேவல் பார்த்தலாம். எப்படி இருக்கும் பாக்க? இதே மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா, கொஞ்சம் சைஸ் சின்னதா, கொஞ்சம் நல்லா பறக்க தன்மை கொண்டதா இருக்கும். நம்ம சேவல் கோழிகளை விட கொஞ்சம் நல்லா பறக்கக்கூடிய தன்மை இருக்கும். கிரேவா இருக்குமா பாக்க? பெண் வந்து கிரேயா இருக்கும், ஆண் வந்து கொஞ்சம் நல்லா வைப்ரண்டான ஒரு ப்ளூயிஷ் டோன்ல. அதாவது நம்ம சேவலுக்கு அந்த ஒரு கிளார் வரும் பாத்தீங்களா, அந்த கிளார் வந்து அதுக்கும் இருக்கும். பாக்குறதுக்கு அப்படியே நல்லா அழகா இருக்கும். நல்ல ஒரு டார்க் கிரீன் அண்ட் ஒரு ப்ளூயிஷ் ஷேட் கலந்த மாதிரி இருக்கும். பார்த்ததே இல்ல இது வரைக்கும். சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம பார்த்தா சின்ன சைஸ் சேவலா இருக்கும். நம்ம சேவல் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, அதுல ஹாஃப் த சைஸ் தான் இருக்கும். ஆனா இதுல இருந்தா அதெல்லாம் வந்திருக்கு. ஆமா, இதுதான் அதோடைய தாயினம். இப்ப இத பழக்க முடியுமானா பழக்க முடியும். ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். இது எங்க முட்டை விடும்னா புதருக்குள்ள போய் முட்டை போட்டுரும். புதர்ல தான் முட்டை போட்டு அடகாக்கும். அந்த இடத்துல இருந்து முட்டையை நீங்க எடுத்துட்டு வந்து அந்த குஞ்சுகளை வளர்த்தாவே போதுமே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட பழகிரும். கரெக்டா? அப்புறம் இதுல எது நம்ம கூட நல்லா ஒட்டுது, எது ஓடி போகாம இருக்குங்கிறத பார்த்தா டொமஸ்டிகேட் ஆயிரும். அப்ப இதை டொமஸ்டிகேட் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப என்னன்னா, அந்த மலைக்காடுகள்ல மக்கள் வாழும் பொழுதே சேவல் டொமஸ்டிகேட் ஆக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம சேவலை வளர்க்குற முறைமையை பாருங்க. கூடையை கமுத்து தான் சேவல்லாம் இது பண்றோம். அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு இடுக்குள்ள சேவல் போய் உட்காந்துக்கும். பிடிக்குது அதுக்கு ரொம்ப. ஓகேவா? நீங்க ஒரு இடுக்கு மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா அந்த இடுக்குள்ள போயிட்டு அது முட்டை போட்டுட்டு குஞ்சு பறிக்கும். அப்ப பேசிக்கலி வந்து சேவல் கோழிலாம் வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் வந்து டொமஸ்டிகேட் பண்றது வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குறிஞ்சி திணையிலேயே ஸ்டார்ட் ஆயிருக்கணும். இது என்னுடைய பார்வை. இதெல்லாம் யாரும் வந்து ரிசர்ச் எல்லாம் எழுதல. பட் நீங்க இதுதான் மோஸ்ட் பாசிபிலிட்டி. அப்போ கேட்டிலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அங்கேயும் கேட்டில் கஷ்டம். எந்த மாட்டுல இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? இந்தியன் கவுருங்கிற அந்த மாட்டை தான் வந்து நீங்க பசுமாடாகவும் காளை மாடுகளாகவும் மாத்திருக்கீங்க. கிட்ட கூட போக முடியாது. அதை வந்து வாய்ப்பே இல்ல. இப்ப கொற்றவையே வந்து பாத்தீங்கன்னா அந்த எருமை அந்த வைல்டு காரோட தலைக்கு மேலதான் நிப்பாங்க. அப்படியா? ஓகேவா? அந்த வைல்டு கார் ஆக்சுவலா நிறைய பேர் எருமைன்றாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து வைல்டு காரோட தலை அது. நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து இந்தியன் பைசன் சொல்லுவாங்க. சோ அதுதான் இருக்கிறதுலே ஒரு பலம் பொருந்திய மாடு வகை இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டுல. ரோமங்கள்லாம் நீக்கிட்டு பார்த்தா இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. நீங்க அமெரிக்கன் பைசன் இருக்கு. இப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய பைசனும் இதுவும் ஏறத்தாழ சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கும். ஆனா அதுக்கு சேவ் பண்ணி விட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். இந்த அளவுக்கு மஸ்குலராவும் இருக்க மாட்டாப்ல. ஆனா இவரை பாத்தீங்கன்னா, இதோட இந்த ஆண் பைசனை பாத்தீங்கன்னா அப்படியே அருணாண்ட கவுக்க போட்ட மாதிரி இருப்பான். இவ்வளவு மசூலோட வேற ஒரு அனிமலை வந்து டக்குன்னு யோசிக்கவே முடியல. எப்படி இருக்கு இதை எடுத்துட்டு வந்துட்டு வீகன் ஏஜென்ட் எல்லாம் காப்பாங்க. பத்தியோ வீகன் டயட்டை சாப்பிட்டே அது அதோட குடல் சைஸ் எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? உன் குடல் சைஸ் எவ்வளவுன்னு தெரியுமா? சோ அதோட தன்மை அதுதான். சரியா? அப்ப அவ்வளவு பலம் பொருந்திய ஒரு மாடு, அதை கொண்டு போய் நீங்க அடக்கி ஒடுக்கி எப்படி உட்கார வைக்க முடியும்? ஆனா கொற்றவை அந்த மாதிரி நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேட்டையாடப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வேட்டை சமூகம், நம்ம வேட்டை சமூகமா இருந்த போது அதை வேட்டையாடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய குளோரியான ஒரு விஷயம். ஏன்னா அதோட கொழுப்பு எல்லாம் எவ்வளவு கொழுப்பு, உலகத்துல இது பண்ற கொழுப்பு மட்டும் இல்ல. சோ அது உடம்புல கொழுப்பு இருக்குங்க, கொழுப்பு ஏரிய தசை. சோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபேட் அதிகமா இருக்கிற உயிரினத்தோடைய டேஸ்ட் வந்து நல்லா இருந்திருக்கும். சோ
அவங்க அது வந்து ஒரு விருப்பமான உணவா இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஒரு அவ்வளவு சீக்கிரம் வேட்டையாட முடியாத ஒரு உயிரினமாவும் இருக்கும். ஏன்னா நான் சொல்றது வந்து இப்ப இருக்க ஆயுதங்களோட நீங்க யோசிக்க கூடாது. இப்ப என்கிட்ட வில்லு இருக்கு, அம்பு இருக்கு, ஈட்டி இருக்கு. நீங்க அந்த காலகட்டத்துல கற்கால ஆயுதங்கள் எல்லாம் மொக்கையா இருந்திருக்கும். கல்ல வச்சு நீங்க ஒரு எருமையை போய் அடினா அவ்வளவு சீக்கிரம் சாவாது. திருப்பி அது நம்மள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். 2 மிதி மிதிச்சதுன்னா அவதான் முடிஞ்சிருச்சு, நம்ம லைஃப் போயிடும். கண் கலங்கிய காலங்கள்னு போயிடும். அது ஒரே எத்தக்கூடாத எத்துல எல்லாம் ஆண்களுக்கு பட்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு, வம்சமே முடிஞ்சுதுடா அப்படின்னு போயிடும். அப்ப அவ்வளவு ரிஸ்க். ஆனா அதையும் வேட்டையாடி இது பண்ணிருப்பாங்க. அப்ப கொற்றவை தாயை வந்து அந்த மாடோடைய தலைக்கு மேல நிக்கிற மாதிரி போடுறாங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்து ஒருவேளை அந்த ஒரு வீரத்தோட அவங்க ஒருத்தவங்க செயல்பட்டிருக்கலாம். அப்ப அந்த வடிவத்துல அப்படியே வந்து அவங்கள வழிபட தொடங்கிருக்கலாம். ஸோ இப்படிதான். அதுக்கப்புறம் திரும்ப இந்த மகிஷாசுரன் இந்த கதைகள் இதெல்லாம் பிற்காலத்துல அப்படியே வந்து அதோட ஒட்டப்பட்டு வேற மாதிரியான வடிவத்துக்கு போயிருது. சரி, சோ விவசாயத்துக்காக தான் கீழே இறங்குறாங்க. போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. குறிஞ்சி, இந்த குறிஞ்சியில நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக்கான டொமஸ்டிகேஷன், பேசிக்கான வேட்டை சமூகத்திற்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் உருவாயிருது. இதுல இவங்க இனப்பெருக்கத்துல அதிகரிக்கிறாங்க, உணவு அதிகரிக்குது. இப்ப இந்த கோழி இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டாங்கன்னா புரோட்டீன் சோர்ஸும் கம்ப்ளீட் ஆயிருது. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இந்த மீன்லாம் அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரீசன் என்னன்னா, அந்த சுனைகள்லயுமே மீன்கள்லாம் இருக்கும். அந்த சுனைகள்ல இருந்து அவங்க மீன்கள்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. மலைகளுக்கு பக்கத்துல நதிகளோட ஓட்டம் இருக்கும். நதி ஓட்டத்துல மீன் பிடிக்கிறது ஈஸி ஆக்சுவலா. ஓகே, புரியுதா? நதி ஓட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து தவ்வும். ஒரு சின்ன கூட மாதிரி ஏதாவது கொண்டு போய் நீட்டினீங்கன்னா கூட மீன் வந்து விழுந்துரும். சரியா? இதுல கொடுமையும் கொடுமை என்னன்னா, மீனே தவ்வும் பாத்தீங்களா, அப்பவே அதுவே போய் பாறையில எல்லாம் வந்து செத்து போயிடும். அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஈஸியா வந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறது தன்மை எங்க இருந்திருக்கும்னா, இந்த மலைகள்ல இருந்து வரக்கூடிய நீர்கள்ல ஈஸியா நீங்க வந்து மீனை பிடிச்சிடலாம். நீங்க சொல்றது பார்த்தா எல்லாமே அங்கேயே ஆல்மோஸ்ட் கிடைச்சிருது. இல்லைங்க, அதான் எல்லாம் கிடைச்சிருதா. இதை சாப்பிடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? செமையா இருக்கே, சூப்பர். நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு உடம்பெல்லாம் முறுக்கேறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு தெரியல, பக்கத்துல இருக்க பொண்ணு டாவடிப்பீங்க. புரியுது. பஞ்சத்துல அடிபட்டு கிடந்தா அவங்க மேல எந்த ஒரு இதுவும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம குழந்தை எப்படி வளர்க்கறது முடியாதுன்ட்டு. அப்ப இனப்பெருக்கம் வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான உணவு தேவையெல்லாம் பூர்த்தி ஆகுது, சேமிப்பு உணவுகள் அதிகரிக்குது அப்படிங்கும் போது, சர்ப்ளஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இனப்பெருக்கம் அதிகரிக்கும். ஒரு குழந்தைய உங்களால சக்சஸ்ஃபுல்லா வளர்க்க முடிஞ்சு உங்களால 4 குழந்தைய வளர்க்க முடியுது. இப்ப என்ன ஆகுது? இப்ப மக்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சோ மக்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இந்த மலைகளால ப்ரொவைட் பண்ண முடியாது. சோ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அடுத்த படிநிலையை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் என்பது உருவாக்கப்படும். அப்ப வெறும் கோழி முட்டைன்னு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. சின்ன சின்ன உயிரினங்களை வச்சு நம்ம சஸ்டைன் ஆக முடியாது. அப்ப நம்ம வேணா கொஞ்சம் வேற அடுத்த உயிரினங்களை பார்க்கலாமா, கொஞ்சம் நமக்கு நம்ம வேட்டையாடுற உயிரினங்களே நம்மளால படுத்த முடியுதான்னு பார்க்கலாமாங்கிற என்ன வரும்ல. அப்ப எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு ஆடு வந்து தனக்கு ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஆடுகளை வந்து நம்ம கூட வச்சுக்க முடியுமா? அந்த ஆடும் ஓடும் வரும் அப்படி இருக்கும். அப்ப மனிதன் கிட்ட அக்ரஷன் காட்டாத ஆடுகளை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதுல பிரீட் பண்ணி அதுலயும் அக்ரஷனே இல்லாத ஆடுகளா பார்த்து பிரீட் பண்ணி கொண்டு வரும் பொழுது அப்போ ஒரு சொசைட்டி வருது. இப்ப இந்த மலைகள்ல இருக்கும் பொழுது இந்த ஆடுகளை மேய்க்கிறது கஷ்டம். ஓகே, திறந்து விட்டீங்கன்னா இதுக்கு போகும், கீழே போயிட்டு மேய்ஞ்சிட்டு தான் வரும். அப்ப இது பேஞ்சிட்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் இங்க கீழே இறங்கணும், மலைக்கு கீழே. அது என்ன ஆகுது மனிதருக்கு? சேஃப்டி செக்கர்ஸ். அப்ப இப்ப என்னன்னா, இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்காலம் எல்லாம் கொஞ்சம் டவுட் ஆகுது. அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் மலைக்கு மேல ஏறி போயிட்டு அந்த குகைகளை தங்கிட்டு வர்றதுக்கு நம்மளே குகையை உருவாக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. வீடு, புரியுதா? நம்ம ஒவ்வொரு முறையும் போயிட்டு குகைக்குள்ள போய் தங்குறதுக்கு நம்மளே ஒரு குகை உருவாக்க முடியுமா? குகை எதுல பண்றது? கல்லு மண்ணு தானே, நம்மளே கல்ல அடிக்க முடியுமான்னு யோசனை தானா வருது. அப்ப இந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்க்க ஆரம்பிக்கும் போது, இந்த ஆட்டையும் மாட்டையும் பழக்கப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வீடு கட்டுறதுங்கிற தேவைகள் உருவாக ஆரம்பிக்குது. அப்ப குகைகளை நம்ம புதுசா உருவாக்குறோம். புரியுதா? அப்படிதான் வந்து பள்ளத்தாக்குலயே நம்ம குகைகள் மாதிரியான சிஸ்டம் வீடுகளோட ஏர்லி ஹவுசஸ் உருவாகுது. அப்புறம் அது வெறும் கல்லு மண்ணை மட்டும் உருட்டி நம்ம பண்றதுக்கு மரங்களை வச்சு நம்ம பண்ண முடியுமா? எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்றாங்க. அப்படியே கொஞ்சமா ஒன்னொன்னா கனெக்ட் ஆகி நம்ம வீடுகள் இதெல்லாம் வருது. அப்ப முல்லைத்திணை நாகரிகம் ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப குறிஞ்சிலையும் மக்கள் வாழ்றாங்க. இந்த இதுல குறிஞ்சி லைஃப்ல இருக்கவனும் அதே லைஃப்ல இருப்பான், அங்க இருந்து வேற லைஃப் பாத்துட்டு வந்தவனும் அந்த லைஃப் பாக்குறான். இப்ப இவனை விட இவன் இன்னும் சக்சஸ்ஃபுல். புரியுதா? இவங்கிட்ட டெக்னாலஜி அது அழிகளை வருது. அப்ப முல்லைத்திணை வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வேகமா பெருகிறான். இவங்கிட்ட கறியும் கிடைக்குது, இவங்கிட்ட வந்துட்டு பாலும் கிடைக்குது. எல்லாம் கிடைக்கும் போது இவனுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கு. இவனால ஈஸியா வந்துட்டு போறான், உழைப்பும் இருக்கு, போறான், வேட்டையும் ஆடுவான், எல்லாமே நடக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா முல்லைத்திணை சமூகம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபிளரிஷ் ஆயிட்டே போகுது. வேட்டை சமூகம் மேய்ச்சல் சமூகமா மாறுது. அப்ப மேய்ச்சல் சமூகம் போது இந்த மேய்ச்சல் சமூகத்துலதான் காவலுங்கிற தேவை வருது. ஏன்னா இந்த ஆடு மாடுகளை வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மேய்ச்சல் சமூகத்துல ஒரு காவலன்னு அப்ப காவலன் யார் காவல் காக்குறது?
அப்புறம் தனி சொத்துங்கிறது இங்கதான் ஃபார்ம் ஆகுது. என்னோட ஆடு என்னுடைய மாடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாடு ஆடுங்கிறது என்னுடைய சொத்து பொது அப்படிங்கிறது இல்ல. புரியுதா? அப்ப பகிர்ந்துக்கணுங்கிற கான்செப்ட் போய் எனக்கானது இது, என்னுடைய நான் ஒழுங்கா மாடு வளர்க்குறேன், என் மாடுலாம் கரெக்டா இருக்கு, இவன் மாட்டை ஓட்டிட்டு போறான், புளி அடிச்சிருது பூனை அடிச்சிருதுங்கிறான், அப்ப இது ஓன் பிரச்சனைடா, என் மாடெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி என் மாடு ஓ மாடுங்கிற அந்த தனி சொத்தும் முல்லைத்திணையில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வியாபாரமும் ஆரம்ப நிலை இந்த பண்டமாற்று முறைங்கிறது கொஞ்சம் வியாபாரமயமாக்கப்படுறது இதெல்லாம் வந்துட்டு முல்லைத்திணையில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. புது புது டெக்னாலஜிஸ் உருவாகுது. இப்ப இந்த முல்லைத்திணையில ஆடு மாடு இதெல்லாம் வச்சுக்கிறோம், உணவுக்கு செக்யூரிட்டி இருக்கு. ஆனா நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடுலாம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா போயிடுது, ஏதாவது பஞ்சம் பட்டினி வந்துச்சுன்னா இறந்துருது. அப்ப என்ன ஆகும்? திரும்ப பிரச்சனை. என்னதான் ஆட்டையோ மாட்டையோ உப்பு கண்டம் போட்டு வச்சிருந்தாலும் ரொம்ப நாளைக்கு சர்வைவல் இல்லை. அப்ப எது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம திணையை தான் கெட்டே போகாமே அங்கேயே வச்சிருந்தோம், அதே திணையை கொண்டு வந்து இங்க ஒண்ணு போட்டா வரமாட்டேங்குது இல்ல, வருது. பட் இவங்களோட பாப்புலேஷனுக்கு சஸ்டெயின் ஆகல. அப்ப இன்னும் அடுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராப்ஸா வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. கம்பு, சோளம், கேழ்வரகு, இது அப்படியே ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு இந்த லிஸ்ட்டுக்குள்ள அப்படியே போய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்ப இது இன்க்ரீஸ் ஆக இது வந்து காட்டுக்குள்ள பண்ற முடியல, இதுக்கு நீர் வேணும். அப்ப நீர் அதிகமா தேவைப்படும் போது இவங்க நதிக்கரை பக்கத்துல இருக்கணும். நதிக்கரை பக்கத்துல இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். ரீசன் என்னன்னா, ஆடு மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் நதிக்கரையில போய் உட்காந்தானா டெய்லியும் அங்க சிங்கம் வரும், புலி வரும், முதல்ல இருக்கும், ஆடு தண்ணியில இறங்கினா முதல்ல வந்துடும். அப்ப இவனுக்கு வந்து அது ரொம்ப சேஃப்டி சைடு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இல்ல நதி பக்கத்துல போகணும், ஆனா நதியை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நடக்கும்போது தான் முல்லைத்திணை மருதத்திணைக்கு அடுத்த திணைக்கு உணவுது. ஓகே, சரியா? இப்படிதான் மனிதனுடைய பரிணாமம் என்பது ஒவ்வொரு திணையாக மேல இருந்து அப்படியே இறங்கி வந்து ஆற்று பள்ளத்தாக்குல வந்து பள்ளத்துல விவசாயம் செய்ய வேண்டிய இடத்திற்கு வந்தது. இப்படிதான் இது ஒரு கிராஜுவல் இது. இப்ப இதெல்லாம் வந்து எப்ப நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்துச்சுன்னே தெரியாது. இந்த மக்கள் இந்த கதைகளையும் இந்த வரலாறையும் அவங்களுக்குள்ள பிணைஞ்சு வச்சிருக்காங்க, இவங்களோட வழிபாட்டு மூலியமா, இவங்களுடைய நம்பிக்கைகள் மூலியமா. இப்படி இருக்கிறதுல இந்த 4 திணைகளும் அவ்வாறே திணை சார்ந்த கலாச்சார வடிவங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப மலையில இருப்பவர்கள் இந்த தொழில் செய்பவர்கள் இந்த நேரத்துல அவங்க ஆக்டிவா இருப்பாங்க, இந்த நேரத்துல வந்து அவங்க பாடுவாங்க, இப்படி இருக்குவாங்க, அப்படி இருப்பாங்க, இவங்களோட கலாச்சாரம் எப்படி, இவங்களுடைய மக்கள் யாரு, முல்லைத்திணையில இருக்கவங்க எப்படி இருக்காங்க, இதுதான் தொல்காப்பியம் சொல்லுது. அப்ப 4 வகை திணைகள் தான் சொல்லுது. இப்ப 4 வகை தான் சொல்லுது தொல்காப்பியம். 5 திணைங்கிறது நம்ம பேசுறோம், ஆனா 4 திணை தான் தொல்காப்பியம். பாலைத்திணைன்னு ஒண்ணு இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள பாலைத்திணையே இல்லையே, பாலைவனமே இல்லையே. எப்ப பாலைத்திணைன்னு ஒரு திணையை நம்ம அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா சிலப்பதிகார காலகட்டத்துல அதை அக்னாலேஜ் பண்றோம். சரியா? இதுக்கும் தொல்காப்பியத்துக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் 1000 வருஷம் கேப் இருக்கும். அப்ப அதுலயே என்ன சொல்றாங்க தொல்காப்பியம், அப்ப அந்த ஒரு வளர்ச்சி வருதா? அந்த வளர்ச்சி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் வந்து பஞ்சம் வந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு நோக்கி நகருவாங்க. ஆனா இப்ப அந்த மைக்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிருது. ஏன்னா மக்கள் எல்லா பக்கமும் நகர்ந்துட்டாங்க, எல்லா பக்கமும் ஃபில் ஆயிட்டாங்க. இப்ப நகர முடியாது. இப்ப இங்கன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்பு. அப்ப ஒரு இடத்துல பஞ்சம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேற வழி இல்லாம அடுத்தவர்கிட்ட இருந்து ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கிற இந்த சிந்தனைக்குள்ள தள்ளப்படுவாங்க, இல்லைன்னா செத்துதான் போகணும். சோ ஆட்டோமேட்டிக்கா குறிஞ்சையும் முல்லையும் முறைமேல் திரிந்து பாலை எனும் படிமம் கொள்ளும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? அப்ப இந்த நிலப்பகுதிகள்ல மழை இல்ல அப்படின்னாச்சுன்னா அது பாலைத்திணையாக அது மாறும். புரியுதா? அது ஒரு சில காலத்துக்கு மாறலாம், அதுக்கப்புறம் திரும்ப அங்க மழை பெஞ்சு சரியாகலாம், இல்ல சில நூற்றாண்டுகளுக்கு மழையே பெய்யாம நிரந்தர பாலைத்திணைகளும் உருவாகலாம். இப்ப யாருமே விவசாயம் பண்ண முடியும், எனக்கு மழை இருக்கு தண்ணி இருக்குன்னா அடுத்தவங்கிட்ட போக மாட்டான். அதுக்கு இல்லைங்கும் போது அந்த இடத்துல அடுத்தவங்கிட்ட போகணுங்கிற அந்த தாட்டே வரும், எடுக்கணும் எல்லாமே. புரியுதா? அந்த தவறு நடக்கும். அப்ப சில காலங்கள் வந்து ஒரு பாலைத்திணைங்கிறது பிற்காலத்துல தமிழ்நாட்டிலேயே பாலைத்திணை என்பது கொஞ்சம் பிற்காலத்துலதான் அந்த மாதிரியான சூழல் உருவாகுது. அப்ப பாலைத்திணை சார்ந்த வழிபாடுகளும் பாலைத்திணை சார்ந்த குடிகளும் அதுக்கப்புறம் தான் வருது. அது பின்னாடி அது தொல்காப்பியத்தில் இடம் பெறல. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 திணை தான். அந்த 5வது திணையாக இருக்கக்கூடிய பாலைத்திணை என்பது நமது நிலப்பரப்புக்குள் இல்ல. சோ இந்த பாலைத்திணையுடைய வடிவமும் பாலைத்திணை மக்கள் எப்படி இருப்பாங்கிறது சொல்றது வந்து தமிழர்களை தான் சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது, தேவையும் இல்லை. புரியுதா? ஏன்னா தமிழ்நாட்டு நிலப்பரப்பு எதுவுமே பாலைத்திணை இல்ல, நிரந்தர பாலைத்திணை ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா இந்த இதெல்லாம் வரும் பொழுது வடக்கெல்லாம் நம்ம தமிழர்கள் வணிகம் அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அங்க எல்லாம் பாலைவனம் இருக்குல்ல, ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாலைத்திணைன்னு சொல்லிக்கலாம்ல.
பாலைவனத்தை பாத்துக்கலாம். ராஜஸ்தான்ல இருக்கு. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்களோ அதை இவர் சொல்லிருக்கலாம் பாலைத்திணைன்னு. சோ இதை நீங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ அங்க இருந்து கீழே வந்தாங்கல்ல, ஆனா சில பேர் ஏன் அங்கேயே தங்கிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் கீழே போன, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அங்கேயே இருக்கிறவங்கன்ற ஒரு கூட்டம், ஒரு ட்ரைப் இருக்காங்க இல்லையா. சோ அவங்க இயற்கைக்கு ஒரு தேவையா அங்கேயே இருந்துட்டாங்களா? இல்ல அப்படி நீங்க பார்க்க கூடாதுங்க. எப்பவுமே மனித இதுல ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இருந்து ஒரு குரூப் வளர்ச்சி அடையுதுன்னா அது அடுத்த குரூப் நோக்கி நகரும். இப்ப நீங்க ரொம்ப லாஜிக்கா பாருங்க. ரோமன் கேத்தலிக்ஸ் இருந்தாங்க, புரோட்டஸ்டன்ட் வர்றாங்க. இப்ப ரோமன் கேத்தலிக்ஸ் இல்லாம மாறி போயிட்டாங்க. ரோமன் கேத்தலிக்ஸா இருந்தவன் ரோமன் கேத்தலிக்கா தானே இருக்கான். இதுல இருந்தானே இது வந்துச்சு. அப்ப ரெண்டுமே கோஎக்ஸிஸ்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஒண்ணுல இருந்து ஒண்ணு வருதுன்னா, இப்ப தமிழ் சமூகத்துல இருந்து தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடமும் வந்துச்சு. தமிழ் அழிஞ்சிருச்சா? இல்ல. தமிழனாக இருப்பவன் தமிழனாகவே இருக்கிறான். பால்ல இருந்து தயிர் வருது. புரியுதா? ஆனா நம்ம கிட்ட பாலன்னு ஒரு உணவு இருக்குல்ல, இப்ப எல்லாமே தயிர் தாங்க அப்படின்னு இல்ல. சோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தன்மையில இருக்குன்னா அந்த தன்மையும் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து வளர்ச்சி அடைவன், வளர்ச்சி அடைஞ்சு போறவன் போயிட்டே இருப்பான். ஆனா அந்த தன்மையும் அவரே போயிட்டு இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைல அடாப்ட் பண்ணவன் அந்த லைஃப் ஸ்டைலே வாழ்ந்துட்டு இருப்பான். அதுல இருந்து கிளச்சு போறவன் ஒரு குரூப் போகுதுன்னா அந்த குரூப் புதுசா ஃபார்ம் ஆகும். ஒட்டுமொத்த மக்களும் போயிட மாட்டாங்க. இவன் ஒருத்தன் யாரோ ஒரு முடிவு எடுத்து ஒரு இடத்துக்கு நகரான்ல, அது வந்து மித்தோல என்னவா பாத்திருப்பான், லூசு பையன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படிதான் பாத்திருப்பான். அவன் கூட்டம் அடுத்து பெருகி 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 பெருகிதான் அந்த திணை உருவாகும். ஒவ்வொரு திணையோட டிரான்சாக்சன் நடுவில் 1000 வருஷத்துக்கு மேல இருக்கும். நம்ம இப்படி ஒரு ஸ்லோவா சொல்லிடுறோம். ஆனா மனித வளர்ச்சியில வந்து இது அப்படி அந்த கேப் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. குறிஞ்சியில இருந்து முல்லைக்கு அந்த டிரான்சாக்சன் நடக்குது அப்படின்னா, முல்லை திணைன்னு ஒரு திணை உருவாகுதுன்னா அதுக்கே பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிருக்கும். அப்புறம் முல்லையில இருந்து மருதம்னு ஒரு திணை வருதுன்னா அதுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும். இந்த மருத திணை தான் நெய்தல் திணையும். மருத திணை வரும் பொழுதே நெய்தல் திணையும் வந்துருச்சு. ஏன்னா மருத திணையில தான் வந்துட்டு உங்களுக்கு மீன் பிடிக்கிறது எல்லாமே வந்துட்டு நீர்நிலையில கூடவே டிராவல் பண்ணி போய் போட்டு இதெல்லாமே வந்துருச்சு. அப்ப அப்படியே கப்பல், இந்த நாவாய்க்கள் இதெல்லாம் வந்துருச்சு. அப்ப அது ஒரு லைஃப் ஸ்டைலும் வருது. சோ நெய்தல் திணை என்பது அதுக்குன்னு தனித்த பண்புகள் இருக்கு அப்படின்னாலும் அது மருத திணை பண்புகளோட ரொம்ப நெருக்கமா இருக்கும். மருத திணை பண்புக்கும் நெய்தல் திணை பண்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்காது. ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். நம்மளோட முன்னோர்களா, இப்ப தமிழர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட முன்னோர்கள், எல்லா சமூக முன்னோர்களா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குறிஞ்சி மலையில இருக்கக்கூடிய குறிஞ்சி திணையில இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்களே, அப்படி பாக்கலாமா? சயின்டிபிக்கா அப்படிதான் வருமா கணக்கு? ஆமாங்க, நம்ம எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வந்தவங்க தான். நம்ம முன்ன உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய முன்னோர்களும் ஒரு காலத்துல ஒரு ட்ரைபல் தான். மலைகள்ல வேட்டை சமூகமாக இருந்தவர்கள் தான். அதுல இருந்தா நம்ம கிளச்சு 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 நம்ம ஐடென்டிட்டி மாறி 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 நம்ம வாழ்ற ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடென்டிட்டியை மாத்தி 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 தான் வந்திருக்கணும். ஓகே, இப்போ அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க வந்துட்டோம். பட் அங்க இருக்கிற நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இன்னும் அவங்க கிட்ட இருந்து நம்மளோட லிங்க கத்துக்கிறதுக்குன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்பெசிமனா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாக்கலாமா? ஏன்னா அவங்க இன்னும் அங்கதானே இருக்காங்க, அதனால கேக்குறேன். ஆமாங்க, அவங்க அந்த தன்மையில அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த தன்மையில இருந்து மாறி நம்ம இங்க வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா அது கஷ்டம் தான். நமக்கு கஷ்டமா தெரியும். ஒரு 4 நாள் அங்க போனாலே கஷ்டமா தெரியும் நம்மளுக்கு. நமக்கு கஷ்டமா தெரியுதுங்கிறது அப்படி இல்ல, அது கஷ்டம் தான். அவங்களுக்கும் அது கஷ்டம் தான். இப்ப அவங்களுக்கே கொண்டு இது அப்படி பழக்க விட்டீங்கன்னா அவங்களுக்கு இது ஈஸி தான். புரியுதா? நம்ம வாழ்ற வாழ்க்கை என்பது அவர்களுக்கு சுலபம் தான், நமக்கு அது கஷ்டம் தான். அவங்க அதை அப்படியே அவங்களோட பண்பாட்டு கூறாவே அதை அவங்க அடையாளப்படுத்திட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் இருக்கிற விஷயம். குறிஞ்சி திணை வந்து எல்லாமே ஆரம்பிச்சது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அங்க இருந்து எங்க போச்சு, ஏன் போச்சு அப்படிங்கிற பத்தி ஒரு சின்ன ஐடியா வரணும்ன்றதுக்காக தான் பேசணும். மிக்க நன்றி பாய். நன்றி.